இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தான். இன்றைக்கி அமாவாசை, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அதனால் காலையிலே கிளம்பி அங்காளம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். காலையிலேயே இவ்வளோ கூட்டம்னா பார்த்துங்க. காலையில் 12 மணிங்க, இது மதியம் கூட சொல்லலாம். அப்போவே இவ்வளோ கூட்டம். இன்னும் நைட்டு போக போக பார்த்திங்கன்னா ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலில் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. நல்ல ஒரு மன அமைதி. இங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்ற ஒரு திருப்தி. அதனால் நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மாதம் மாதம் அமாவாசைக்கு போயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் இந்த கோயிலும் ஒன்று. சில பேருக்கு இவங்க தாங்க பெரியாயம்மன். இவங்க பக்கத்தில் போனனாலே நம்மளுக்கு அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். இவங்க எப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குலதெய்வ கோயிலாகவும் இருக்காங்க. அவங்களாம் பௌர்ணமிக்கு வருவாங்க. நாங்கள் எப்போவுமே நிறைய அமாவாசைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. பஸ்ஸு கூட கிடைக்காது. நாங்கள் வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு ஆகிடுச்சு. நைட்டு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸே இல்லை. போகும்போது நாங்கள் என்ன படியில் நின்றுட்டு போகிறதோ உக்காஞ்சிட்டு போகிறதோ அப்படி தான் போயிட்டோம், மாறி மாறி. பஸ்ஸு கிடைக்காம. இந்த கோயிலுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் வராங்க, ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு யோசித்து பார்க்குறத விட வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த அம்மனோட மகிமையே புரியும். நைட்டில் பார்க்கும்போது இந்த கோயில் அவ்வளோ ஜெகஜோதி அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படின்றத விட ஒரு முறை வந்துட்டு போங்க. பெரியாயம்மனோட தரிசனமும் அங்காளம்மனோட தரிசனமும் உங்களை ரொம்பவே மேலுக்கும் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் மன அமைதியோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். இந்த அம்மா உள்ளே போய் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்கள் எங்களால் உள்ளே போக முடியல. அன்றைக்கி கோயிலில் சரியான கூட்டம். நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும், கருவறையை பார்க்கணுன்னா மற்ற நாளில் வாங்க. புதன், வியாழன், திங்கள் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்க, வெளியே நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டம். இங்கே நிறைய பேர் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, ஊமத்தங்காய் சுற்றி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா செஞ்சுக்கிங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே சுற்றி போட்டுக்குங்க. இல்லை கற்பூரம் சுற்றி போடுறாங்க. நிறைய பேர் திருநங்கைகளும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்தமாதிரி உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கிங்க. நான் என்னோடய அனுபவத்தை தாங்க பயன்படுத்துகிறேன். இது பார்த்திங்கனாக்கா ஊஞ்சல் ஆட்டுவாங்கள்ல, அந்த அம்மா தான். ஏன்னா உள்ளே இருக்கிற அம்மா ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே உக்கிரமாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கே ஒரு 16 கண்ணு வேணும் நமக்கு. உங்களுக்கு இன்னமும் மேற்கொண்டு நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.